சில பேருக்கு குலதெய்வம் தெரியும், சில பேர் இஷ்ட தெய்வம் தெரியும். இத வச்சு நெறைய பேர் கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில பேருக்கு வந்து தெய்வமே தெரியாது. எங்களுக்கு குலதெய்வமும் தெரிலங்க, இஷ்ட தெய்வமும் தெரில. ஆனா என்ன பண்றதுன்னே தெரில. எங்க வாழ்க்கையில வந்து மன திருப்தியே இல்லாம வாழ்றோம். தெய்வ குற்றம் ஏதாவது இருக்குமா? அப்படின்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஊர விட்டு போனது, அல்லது விரும்பிய பெண்ண கல்யாணம் பண்றது, இதனால வந்து தெய்வங்கள் வந்து மறந்து போயிருக்கலாம். அப்ப தெய்வங்கள் தெரியாதவங்களுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சரிங்களா? அதில நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றது பார்த்தீங்கன்னா, பலாமரம் தான். அந்த பலாமரத்து இலைய எடுத்துக்கங்க. அதில 100 கிராம் பால்கோவா. நீங்க செஞ்சாலும் பரவால்ல, அல்லது கடையில வாங்கிட்டு வந்து வச்சாலும் பரவால்ல. பலா இலையில பால்கோவா வச்சு, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கோ, அங்கேயும் செய்யலாம். அல்லது உங்க வீட்டிலேயே வச்சு சாமிக்கு நல்ல நெய்வேத்தியமா மனசார நீங்க நல்லா சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா, அந்த தெய்வ குற்றங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இத செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாமி கும்பிடுறப்போ உங்களுக்கு உணர்வுகள் சொல்லும். உங்க சாமி எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? வேதனையா இருக்கா? அழுகுதா? அப்படின்னு. அப்போ நீங்க சாமி கும்பிடுவீங்கல்ல, அங்க இருக்க நபர்கள் மூலியமா அது பிரதிபலிக்கும். அப்போ நீங்க உணரலாம். இத செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கை நல்ல வசந்தமா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.